இது ஒபாமாவோட காதல் கதை. நம்ம எல்லாம் பேசிக்கா லவ் அப்படின்னா சொல்லி என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, ரெண்டு பேர் வந்து லவ் பண்ணுவாங்க, ஊர் சுத்துவாங்க, அந்த மாதிரி டைம் பாஸுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறோம். பட் ஆக்சுவலா இங்க ஒபாமாவோட லைஃப்ல ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க, ரெண்டு பேருமே அவங்களோட கரியரை நோக்கி போறாங்க, ரெண்டு பேருமே சக்சஸ் ஆகுறாங்க அவங்களுடைய லைஃப்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்காங்க. இந்த படம் வெறும் காதலை மட்டும் பேசக்கூடிய ஒரு படமா இல்ல. படம் முடியும் போது நிறைய பெர்ஸ்பெக்டிவ் லைஃப்ல கிடைக்கும், நிறைய அரசியல் பேசியிருப்பாங்க. ஹலோ கைஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர். கண்டிப்பா நீங்க இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மிஸ் பண்ண அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. இது அமெரிக்காவோட 44வது பிரசிடென்டான பாரக் ஒபாமாவோட கதை. அவருடைய அப்பா வந்து கென்யாவை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். ஆனா அவருடைய அம்மா வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க. எப்படி நம்ம ஊர்ல எல்லாம் ஜாதி ஜாதி அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறானுங்களோ, அதே மாதிரி அந்த ஊர்ல கருப்பினா வெள்ளை இனம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுதான் இருப்பானுங்க மோஸ்டாவே. 1989 நம்ம ஒபாமா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில சட்டம் பயிலும் மாணவனா இருந்திருக்காரு. அவருடைய கரியரும் அங்கதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சிகாகோல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவருடைய சட்டம் தொடர்பா வேலையும் கிடைச்சிருக்கு. இதுக்கு நடுவுல அப்படியே கட் பண்ணி இன்னொரு பிளேஸ்ல மைக்கேல் ராபின்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க நம்ம ஒபாமா வந்து இப்ப வேலை கிடைச்சிருக்கு இல்லையா, இதே இடத்துல இதே லா ஃபிலிம்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் தான். அது மட்டும் இல்லாம நம்ம ஒபாமாவை சூப்பர்வைஸ் பண்றதும் இவங்களுடைய வேலை தான். ஒரு நாள் ஒபாமா தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு மைக்கேலை வந்து பிக்கப் பண்றதுக்காக போறாரு. ஏன்னா இதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டே. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ண போறாங்க. அந்த மைக்கேல் பொண்ணு வந்து காருக்குள்ள வந்த உடனே எங்க பார்த்தாலும் சிகரெட் ஸ்மெல்லா இருக்கு. காரோட கீழ்பகுதியில ஒரு ஓட்ட ஒண்ணு இருக்கு. உண்மையை சொல்ல போனா இவங்களுடைய வேலை வந்து ஆஃப்டர்நூன் 4 மணிக்கு அந்த மாதிரி தான் வேலை இருக்கு. பட் ஒபாமா தான் மைக்கேலை வந்து வேகமா காலையிலேயே மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இன்வைட் பண்ணியிருக்காரு. இங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எல்லா சீனியர்ஸ் கூடயும் சீக்கிரமாவே பழகணும், அப்படி இருந்தா தான் வேலையை நம்மளால கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒபாமா நினைச்சாரு. ஆனா 4 மணிக்கு தானே மீட்டிங், என்னையா இப்பயே வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இந்த மைக்கேல் பொண்ணு கோவப்படுறாங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம இது எனக்கு பாக்குறதுக்கு நீங்க என்ன டேட் பண்றதுக்கு கூப்பிட்ட மாதிரி தெரியுது, எனக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்ப வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா, ஒபாமா வந்து ஒரு சின்ன பையன், ஃபியூச்சர்ல அமெரிக்காவோட பிரசிடென்டாவே ஆக போறான் அப்படின்னு சொல்லி தெரியாது இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பர்வைசரையே நீங்க வந்து டேட் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு. எங்க பார்த்தாலும் பொண்ணுங்களுக்கு எங்க ஈக்குவாலிட்டி இருக்கு. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலே அங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஆளுங்க வந்து மென்ஸா இருக்காங்க, ஆம்பளைங்களா இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, தேவையில்லாத ப்ராப்ளத்தை எதுக்கு வந்து ஏன் பண்ணிக்கிட்டு, நம்மளுடைய மரியாதையை நம்ம தான் காப்பாத்திக்கணும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு ஒரு பிளாக் பொண்ணா இருக்கா. ஆனா இங்கதான் அந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா. இவ்வளவு நேரம் ஒபாமா வந்து இதை வந்து ஒரு டேட்டாவே நினைக்கவே இல்லை. பட் இதுக்கப்புறமா நினைக்க போறாரு. அதுதான் இங்க மேட்டரே. அதுக்கு விலை போட்டதே அந்த பொண்ணு தான். சிகாகோல இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட் கேலரி அப்படியேப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து அந்த பொண்ணை இன்வைட் பண்றாரு, கூட்டிட்டு போறாரு. அங்க ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்டோட அவங்களுடைய கலைத்துவமான ஒர்க்ஸ் எல்லாமே கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கும். அங்க வந்ததுக்கு அப்புறமா அவர் இப்படி இவர் அப்படி, அவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு, இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு, அப்படி இப்படின்னு சொல்றதை கேட்ட இந்த மைக்கேல் பொண்ணுக்கு வந்து என்னடா இவனுக்கு வந்து கலையில இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இவ்வளவு நாலேஜ் இருக்கு, நிறைய பேரை பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி புரிய வருது. அது மட்டும் இல்லாம ஒபாமாவோட அந்த பார்வை அப்படின்றது கருப்பின மக்களோட அந்த வரலாற்று பார்வை ரொம்ப பிராடா இருக்கு. இத பத்திலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இன்ஸ்பயர் ஆயிடுறாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பெயிண்டிங்ஸ்லயும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு மைக்கேலுக்கும் ஆர்ட்ல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சோ அதனால அவங்களுக்கும் இது ஒரு மாதிரி ஈஸியா கனெக்ட் ஆயிருது. சோ இப்ப ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கக்கூடிய விஷயம் ஆர்ட். ஆர்ட்டை பத்தியே பேசிட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஃபேமிலிஸை பத்தியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்க்குக்கு போறாங்க, லஞ்ச் சாப்பிடுறாங்க ஒண்ணா. ஆனா ஒபாமா கொடுக்கக்கூடிய அந்த பை அப்படின்ற அந்த ஃபுட்டை வந்து மைக்கேல் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு வந்து பை பிடிக்காது, சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், அதுக்கப்புறமா தன்னுடைய சைல்ட்ஹுட் பத்திலாம் ஒபாமா சொல்றாரு. அதாவது அவர் சின்ன வயசுல இந்தோனேஷியால இருந்திருக்காரு. ஜகார்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவருடைய அம்மாவும் அவருடைய ஸ்டெப்ஃபாதர் இந்தோனேஷியால வேலை கிடைச்சனால அவர் அங்க இருந்ததுனால இவங்க எல்லாருமே அங்க இருக்க முடியாத சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஆனா இவருடைய பயாலஜிக்கல் ஃபாதர் உண்மையான அப்பா கென்யால இருந்திருக்காரு. கரெக்டா இவருக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது தான் அமெரிக்காவுக்கு திரும்ப அனுப்பிச்சு வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா என் பையனுக்கு நல்ல பெட்டரான எஜுகேஷன் வேணும், அது இந்த இடத்துல கிடைக்காது, அமெரிக்காவுக்கு போனா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அதே நேரத்துல அம்மா வந்து இந்தோனேஷியால தான் இருந்திருக்காங்க. இந்த மைக்கேல் பொண்ணும் என்னுடைய பேரண்ட்ஸும் என்னுடைய எஜுகேஷனுக்கு தான் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க அப்படின்னு. நம்மளோட பேரண்ட்ஸும் இதே மாதிரி தானே, நம்மளுடைய எஜுகேஷன்ஸ்க்கு தானே ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கல்ல. நம்ம புள்ள எப்படியாவது படிச்சிடாதா, நம்ம புள்ள எப்படியாவது நம்மள மாதிரி வெயில்ல சாகாம ஒரு நல்ல பிளேஸுக்கு ஒரு நல்ல இடத்துல போய் உட்கார்ந்து வேலை பார்த்துறாதா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ஏக்கப்பட்டு இருக்காங்க பேரண்ட்ஸா. அந்த பொண்ணு மைக்கேலோட அப்பா வந்து இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ்ல இன்ஜினியரா வேலை பார்த்து அதுக்கப்புறமா ரிட்டையர் ஆயிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவரால் நடக்க முடியாததுனால அவர் இன்னும் வீல் சேரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால தான் இன்னும் இந்த மைக்கேல் பொண்ணு வந்து தன்னுடைய பேரண்ட்ஸோடயே சேர்ந்து
இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே அவங்க கூட இருக்காங்க. ஆக்சுவலா நான் சில இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பாக்குறேன், பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதாவது பையனே தன்னுடைய அப்பா அம்மாவை பைக்ல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு, கோயில் முன்னாடி இறக்கி விட்டுட்டு, அவங்களுடைய துணியெல்லாம் அப்படியே வந்து தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான், லூசு பையன். தயவு செஞ்சு பாக்குறவங்க யாருமே இந்த மாதிரி எல்லாம் லைஃப்ல இருந்துராதீங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துல வேலை பாக்குறோம்னா நமக்காக ஒருத்தன் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். உண்மையிலே அந்த பொருள் எடுத்து கொடுறான்னா கூட அவங்களுக்கு டைம் இல்ல, அப்படி இருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது நமக்காக நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுடைய என்டையர் லைஃபையே வந்து இழந்து நம்மளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவ்வளவு எஃபர்ட் போட்டாங்க. அதுக்கு பரிசா வந்து பாதியிலே கைவிடுறது சரியே கிடையாது, அதுல ஆர்கியூமெண்ட்டும் கிடையாது. இந்த மைக்கேல் பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஒபாமா சொல்றாங்க, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பத்ததுக்கு உன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா லக்கியா தான், பெருமையா தான் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆமா, உண்மையிலே தான். இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல ஐலைனர்ஸ் போட்டு சுத்துற பொண்ணுங்களுக்கு மத்தியில இந்த மாதிரி ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டியை தோல்ல சுமக்கிற பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா வேல்யூ கொடுத்து தானே ஆகணும். ஆனா மைக்கேல் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இப்படியாப்பட்ட பேரண்ட்ஸ் கிடைக்க நான் தான் கொடுத்து வைக்கணும், ஏன்னா பொண்ணா இருந்தாலும் என்னுடைய படிப்புக்கு வந்து அவங்க அவ்வளவு எஃபர்ட்டாங்க அப்படின்னு. ஆனா ஒபாமாக்கு தன்னுடைய அப்பாவை பத்தியே பெருசா எதுவும் தெரியல. ஒபாமாவோட அப்பா இவர் பிறக்கும் போதே அவர் விட்டுட்டு அவர் போயிட்டாரு, ஹார்வர்டுக்கு போயிருக்காரு. அப்புறம் அங்க இருந்து டிராப் அவுட் ஆயிட்டு கென்யா போயிருக்காரு, கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்த்திருக்காரு. அங்க இருந்து வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆயிருக்காரு. முடிவுல ஒரு ஆல்கஹாலிக்கா, ஒரு மிகப்பெரிய குடிகாரனா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு 46 வயசுலயே, ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணி. அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா பேசினதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே அவங்க போகக்கூடிய அந்த மீட்டிங் லொகேஷனுக்கு போறாங்க. நீங்க வாழ்க்கையே வந்து டயர்டா இருக்கு, வாழ்றதே ஒரு 2 வகையான பர்சனா வாழ வேண்டியதா இருக்கு, வீட்டுல ஒரு மாதிரியும் நான் வேலை செய்யற ஒரு மாதிரியும் அப்படின்னு. அதாவது பிளாக் பிளானட்ல இருந்து வெளியில வந்து ஒயிட் பிளானட்ல போய் வேலை செய்யற மாதிரி இருக்கு. அது என்னமோ உண்மைதான். இங்க இருக்கக்கூடிய நிற வேறுபாடு அப்படின்றது அப்படியே அப்பட்டமா தெரியும். அமெரிக்கால எல்லாம் அப்போதைய காலகட்டத்தில் ரொம்ப அதிகமா இருந்தது. இப்பெல்லாம் யாரு ப்ரோ ஜாதி பாக்குறா, இப்பெல்லாம் யாரு ப்ரோ பிளாக் ஸ்கின் ஒயிட் ஸ்கின் பாக்குறா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சாலும் பாக்குற நான் இங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கு, என்ன பண்றது. அப்ப ஒபாமா கேட்கிறாரு, உங்களுக்கு இந்த வேலையில வந்து அவ்வளவோ கம்ஃபர்டபுள் இல்லைன்னா ஏன் நீங்க வந்து இன்னும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லாத ஒரு பிளேஸ்ல நீங்க ஏன் வந்து வேலை பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க மைக்கேல்? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, ஏதாவது பர்சனல் ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஒபாமா. இதை கேட்ட மைக்கேல் வந்து காண்டாயிடுறாங்க. இது வரைக்கும் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்ல சூப்பர், வெளியில வந்தது வரைக்கும். இப்ப நீ பேசின பத்தியா, நீ என்ன வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க, இது என்னுடைய லைஃப் சாய்ஸ், ஓகேவா? இதுல வந்து நீ இதை பண்ணு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருமே எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் வந்து உங்களை வந்து அஃபண்ட் பண்றதுக்காக நான் அப்படி சொல்லல, நான் உங்களை தப்பாவும் நினைக்கல, நான் அந்த மீன்ல சொல்லல, நான் சொன்ன விதம் தப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே சர்ச்சுக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு மத்தியில ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கு, அதுக்காக தான் வந்திருக்காங்க. ஒபாமா தான் இதுக்கான ஒரு லா ரெப்ரசன்டேட்டிவா இருக்க போறாரு. அங்க இருக்கக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் இவங்க நோட் பண்ணி ஆகணும். அதனுடைய சூப்பர்வைசரா மைக்கேல் இருக்க போறாங்க. அங்க அந்த இடத்துல ஒபாமாவோட ஃப்ரெண்ட் ஜானிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு இருக்கா, அவளை வந்து மைக்கேல் மீட் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நினைச்சுக்கிட்டாங்க இந்த மைக்கேல் பொண்ணு தான் ஒபாமாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஆனா மைக்கேல் வந்து குயிக்கா கிளாரிஃபை பண்றாங்க, அது அப்படிதான் கிடையாது, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி. மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போது அப்ப வந்து இந்த ஜானிஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜானிஸ் பொண்ணு வந்து சொல்றாங்க, என் லைஃபுக்காக ஒபாமா வந்து நிறையவே பண்ணியிருக்காரு அப்படின்னு. இவங்களுடைய பையனோட பேரு ஜூன். எல்லா கருப்பின பசங்களை மாதிரியும் என் பையனுக்கும் வாழ்க்கையில எதுவுமே வந்து பிடிமானம் கிடையாது, எந்த ஒரு வேலையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அன்டில் ஒபாமாவை பாக்குற வரைக்கும் ஒபாமா மூலமா தான் என் பையனுக்கு நேவி ஷிப்ஸ்ல வேலை கிடைச்சது. என் பையனுக்கும் அந்த வேலை இன்ட்ரெஸ்டா இருந்ததுனால அவனுடைய கடின உழைப்பின் மூலமா அந்த வேலையும் கிடைச்சது. அதுக்கப்புறமா போட்டோவை காமிக்கிறாங்க. நேவி யூனிஃபார்ம்ல அந்த ஜுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையன் வந்து சூப்பரா இருக்கான் பாக்க. இதை பார்த்த உடனேயும் இவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு, என்னடா அவன் இப்படி எல்லாம் பண்ணிருக்கானே அப்படின்னு. ஆக்சுவலா இந்த மீட்டிங் எதுக்காக தான் ஒரு கம்யூனிட்டி சென்டர் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அங்க இவங்களுக்கான வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி அதை வந்து குறை தீர்க்கணும். அதுக்காக தான் அந்த கம்யூனிட்டி சென்டர் அப்படின்றத பில்ட் பண்ண நினைக்கிறாங்க. அந்த இடத்துல டாமின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இந்த மீட்டிங்கை நடத்திட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு இந்த விஷயம் சுத்தமாவே பிடிக்கல. சிட்டி கவுன்சில் அரசாங்கம் எப்பயுமே நம்மளுடைய கோரிக்கைகளை ரொம்ப ஈஸியா வந்து மறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு வழி இல்ல, அவங்களுக்கு நம்ம மேல அக்கறையும் இல்ல. அதனால ட்ரக்ஸ், கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத நிறைய டேஞ்சர்ஸ்க்கு உள்ளாகுறாங்க நம்ம பசங்க. இது வரைக்கும் கம்யூனிட்டி சென்டர் தொடர்பா எந்த ஒரு ப்ராக்ரஸும் இது வரைக்கும் நடக்கல. ஆல்மோஸ்ட் வந்து கிவ் அப் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். இதுக்கப்புறமாவும் நம்மளால வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படியே டாமி வந்து ஒபாமாவை, வாங்க ஒபாமா நீங்க வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஒபாமாவும் மேடைக்கு வராரு. ஒபாமா
ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஸ்பீச் போட்டாலும் நல்ல பயங்கரமா அட்ராக்டிவான சூப்பரான ஒரு ஸ்பீச் ஒன்று போடவும் அங்க இருக்கக்கூடிய எல்லாரோட அட்டென்ஷனையும் ஒபாமா கேப்சர் பண்ணிடுறாரு. நீங்க என்ன எல்லாரும் மறந்துட்டீங்களா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து கிளீன் வாட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி போராடணும், அந்த இஷ்யூல விக்டரி கிடைச்சது. அதே மாதிரி கவுன்சிலாலையும் அவங்களால எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியாது. நம்ம இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன வினா பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே சங்கக்கல் மாதிரி அடுக்கிக்கிட்டே போற மாதிரி இந்த சங்கக்கற்கள் எல்லாத்தையும் இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல எடுத்துட்டு கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான். அது மட்டும் இல்லாம ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி ஆகணும். சால்வ் பண்றதுக்கு எல்லாருமே ஆப்டிமிஸ்டிக்கா இருந்தாகணும், நம்பணும். இது வந்து மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லி நம்பணும். ஒருத்தரும் தனித்தனியான இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கீங்க, இந்த தனித்தனியான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு மொத்தமா கூட்டு இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கணும், மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்கப்படுது அப்படின்னா அது வந்து ஃபைனல் கிடையாது, அது வந்து ஒரு முடிவு கிடையாது. நெகட்டிவான ஜட்மெண்ட் ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது முடிவும் கிடையாது, அதை நம்ம அப்படியே விட்டுறணும். நாம வந்து கவுன்சிலோட சைடுல இருந்து பார்த்தாகணும், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய இன்ட்ரெஸ்டும் கவுன்சிலோட இன்ட்ரெஸ்டும் ரெண்டு வந்து ஒரே பாதையில வந்துச்சுன்னா ஒரு நேர்கோட்ல வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து மெர்ஜ் ஆகும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் கண்டிப்பா சால்வ் பண்ணப்படும், எதாலையுமே தடுக்க முடியாது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் ஒபாமாவோட பேச்சை கேட்டு அப்படியே வந்து பயங்கர ஆரவாரமா ஆயிடுறாங்க. லோக்கல் கம்யூனிட்டியோட மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த 2 பேருமே தனியா போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்க. மைக்கேல் வந்து சொல்றாங்க, நீ உண்மையிலே வந்து ஒரு சிறந்த பேச்சாளரா வருவ, சூப்பரா பேசுற அப்படின்ற மாதிரி. என்ன உன்னை எல்லாரும் வந்து புகழ்ற இடமா பார்த்து உன்னை கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. ஆக்சுவலா நான் இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். ஒரு போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமாவும் சில சமயத்துல நம்ம வந்து அப்படியே கம்ப்ளீட்டா மறந்து போயிடுறோம், ஏன் நம்ம வந்து இவ்வளவு நாளா ஸ்ட்ரகிள் பண்ணோம் அப்படின்னு. அதுக்கான காரணத்தையே மறந்து போயிடுறோம். ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஏன் இவ்வளவு நாளா நம்ம தோத்துட்டு இருந்தோம் அப்படின்றத மறந்தோம் அப்படின்னா மறுபடியும் தோத்தோம்னா ஏன் தோத்தோம் அப்படின்ற ஒரு ரீசன் தெரியாது, மறுபடியும் அந்த சிச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. பட் அதெல்லாம் நீ வந்து ரொம்ப சூப்பரா ஈஸியா டேக்கிள் பண்ற. அப்படியே ஒபாமா வந்து லைட்டா கிண்டல் அடிக்கிறாரு, என்னன்னா என் கூட இன்னைக்கு டேட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. ஹே, இது ஒன்றும் டேட் கிடையாது, ஓகேவா? என்ன உன் கூட வந்து சும்மா வந்தா என்ன டேட் நினைச்சுப்பியா? இது வந்து டேட் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு வந்து என் கூட வந்து தேவையில்லாம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த என்ன அப்படின்னு சொல்லி ஒபாமா கேட்கிறாரு. வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு வந்து என் கூட வந்து உட்காந்துருக்க? அப்புறம் இதுக்கு பேர் என்ன? அன்னைக்கு டேவோட எண்டுல 2 பேரும் உண்மையாவே டேட் போறாங்க. ஒரு பாருக்கு போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, குடிச்சுக்கிட்டே ரொம்ப கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒபாமா வந்து சொல்றாரு, எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி பல லவ்ஸ் இருந்திருக்கு, பல காதல் கதைகள் இருந்துச்சு. ஆனா மைக்கேல் வந்து சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி நான் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இருந்தது இல்லை அப்படின்னு. ஆனா எனக்கு வந்து இன்னும் உன்னை பத்தி தெரிஞ்சாகணும், உன்னை பத்தி எனக்கு நிறைய புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்ப ஒபாமா வந்து சொல்றாரு, எனக்கு பாலிடிக்ஸ்குள்ள இறங்கணும், அரசியலுக்குள்ள குதிக்கணும், அதுதான் என்னுடைய மெயின் இன்டென்ஷன். பாத்தீங்களா, யாருக்குமே வந்து சடனா எந்த ஒரு ஐடியாவும் வந்து அது உடனே அப்படியே வந்து நடக்காது. சின்ன வயசுல இருந்து அதற்கான தீர்க்கணமான ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசைரோட இருந்திருப்பாங்க, ஸ்ட்ராங்கான ஆசைகளோட இருந்திருப்பாங்க, நோக்கத்தோட இருந்திருப்பாங்க, கோலோட இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் லாங் டேர்ம்ல அவங்க நினைச்ச அந்த ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆச்சும் இருக்கும். என்னுடைய மக்களுக்கு அவங்க இழந்த அந்த மக்களுக்கான வாழ்வு உரிமைகளை நான் மீட்டு கொடுக்கணும் நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இருந்தாலும் இவனுடைய அப்பே செஞ்சதை மட்டும் என்னால வந்து மன்னிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்பா தானே மன்னிச்சிடலாமே, இதுல என்ன இருக்கு, ஏதோ சிச்சுவேஷனால அப்படி நடந்துக்கலாம். சரி, உன்னுடைய அப்பா வந்து அவரால் என்ன பண்ண முடியலையோ அதை நீ பண்ணு, ஓ மக்களுக்காக நீ போராடு, ஓகேவா? இது உண்மையாவே நிஜமான ஒருத்தான ஒரு போராட்டம் தான், சரியா? பார விட்டு போனதுக்கு அப்புறமா தியேட்டருக்கு போய் படம் பாக்குறாங்க. இவங்க பார்க்கக்கூடிய இந்த ஒரு படத்துல ஆக்சுவலா யூஸ்வலாவேவும் இங்க என்ன நடக்குதுன்னா, படம் பாக்குறோம்னா அதுல வந்து கெட்டவன் எல்லாமே வந்து ஒரு மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க, இவங்க தான் வந்து கெட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் பிளாக் கம்யூனிட்டியை சேர்ந்தவன் தான் கெட்டவன், அவன் வந்து தப்பெல்லாம் பண்ணுவான், திருடுவான், கொள்ளையடிப்பான், வில்லனா இருப்பான், அவனை எல்லாரும் போட்டு அடிப்பாங்க. அடிச்ச உடனே இந்த ஒயிட் பீப்புள் எல்லாருமே கத்துறானுங்க தியேட்டர்ல. ஒரு மாதிரியான உருவக்கேலி அப்படின்றது ஈஸியா நடக்குது. அது நம்மளே ஏரியாமேவும் நம்ம மைண்டுக்குள்ள சப்கான்சியஸா இந்த படத்தின் மூலமா அப்படியே பதிஞ்சிருது. இப்போ ஒரு சின்ன பையன் வந்து இந்த மாதிரி படம் பாக்குறான், ஒருத்தன் குண்டா, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, இப்படி சொல்றேன், பிளாக் பீப்புளா கொஞ்சம் குண்டா ஒரு மாதிரி இருக்கான். ஈவன் தோ அவன் வந்து நல்ல பையனா இருந்தாலும் அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த மத்த பசங்க எல்லாருமே அவனை வந்து ஒரு மாதிரி வில்லனா கெட்டவனா அப்படி பாக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அது எல்லாத்தையும் கொடுத்தது எந்ததுன்னா நம்ம பார்க்கக்கூடிய படங்கள் மட்டும்தான். அது கம்ப்ளீட்டா தப்பு. உள்ள இருக்கக்கூடிய மனசு ரொம்ப ரொம்ப முக்கியம். உருவத்தை பார்த்து எடை போட்டுறவே கூடாது. டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. சோ அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒபாமா வந்து டாய்லெட் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போயிருக்காரு. அந்த டைம்ல இந்த பொண்ணு வந்து வெளியில நின்னுட்டு இருக்காங்க. அங்க அந்த இடத்துல ஆவரி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய பாஸ் வந்து வந்திருக்காரு. அந்த பாஸும் அவங்களுடைய ஒய்ஃபோட சேர்ந்துக்கிட்டு இதே படத்தை தான் பார்த்திருக்காங்க. ஆனா நம்ம இந்த பொண்ணுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து ஒபாமா கூட தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா என்ன ஆகுமோ, கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்காங்க, கவலைப்பட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதுனால அவங்க வந்து வாண்டடாவே இந்த இடத்தை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. போகணும்னு நினைச்சாலும் இந்த பாஸ் வந்து விட மாட்டான் போல. அந்த படத்தோட கிளைமேக்ஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவுதான், அப்படியே சைஸா மூவ் பண்ணி நழுவிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது ஒபாமா அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. சமாளிக்கிறதுக்காக இந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, நான் இந்த மாதிரி அந்த லோக்கல் கம்யூனிட்டி மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சும்மா எதார்த்தமா வந்து ஒபாமா கூட படம் பார்க்குற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துருச்சு, வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி இவங்களா சமாளிக்கிறாங்க. இவங்க இந்த படத்தை பத்தி
பத்தி அப்படியே வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன், இந்த அட்மாஸ்பியர் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த பாஸ் வந்து சொல்றான், இந்த படத்துல இருக்கக்கூடிய பிளாக் கேரக்டர்ஸ் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், கலவரத்தை தூண்டுனதே அவங்க தான், போராட்டம் தீவிரவாதம் எல்லாமே நடந்தது அவங்களால மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒபாமா வந்து வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எடுத்துரைக்கிறாரு. இது வந்து சரியில்லை, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லியே நீங்க கேட்கவே இல்லை, அப்புறம் எப்படி அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, அவங்களுக்கு வேணும்ன்றத அப்படின்றத அரசாங்கத்துக்கிட்ட போராட்டத்தின் மூலமா கேட்கறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒபாமா கேட்கிறாரு. அந்த பாஸ் போறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு மைக்கேல் பார்த்துட்டு, ஒபாமாவை நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கோ, சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒருவேளை நம்ம வந்து தப்பான ஆளதான் டேட் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லி அப்ப நினைச்சிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் இல்ல, இப்ப வந்து நான் உங்க கூட வந்து டேட் வந்தேன், அது வந்து பாஸுக்கு தெரிஞ்சிருச்சு, இது அப்படியே வந்து ஒரு ஒரு ஆளுக்கா தெரிஞ்சு 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 ஆபீஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சு போகும் பாரு அப்படின்னு சொல்லி கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. நல்லா சூப்பரா என்ஜாயபிளா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசிக்கிட்டு சூப்பரா போன அந்த டே முடியும் போது ரொம்ப கேவலமா முடிஞ்சிருது. கார்ல அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போகும்போது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வாரத்தை கூட பேசிக்கல. சரி மைக்கேல வந்து சேரப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வண்டியை ஒரு இடத்துல நுப்பாட்டுறாரு. அது எந்த வேலை அப்படின்னா, இந்த பொண்ணு மைக்கேலுக்கு ரொம்ப பிடிச்சது எது, சாக்லேட் ஐஸ்கிரீம் தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அப்படியேப்பட்ட ஒரு கடைக்கிட்ட போய் நுப்பாட்டிடுறாரு. இப்ப இந்த மைக்கேலுக்கு வந்து தோணுது, ஏடா இவன் நம்ம பேசின சின்ன சின்ன விஷயத்தை கூட நோட் பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கானே, நம்ம பிடிக்கும்னு சொன்னதை அப்படியே வந்து நுப்பாட்டி சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இப்போ மைக்கேலோட மூடு வந்து கொஞ்சம் பரவாயில்ல, அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றாங்க. ஒபாமா மத்த பசங்கள மாதிரி இல்ல, மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்ல, மத்தவங்களோட ரொம்ப டிஃபரெண்டான ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே அந்த ஒரு நாளுக்கு அப்புறமா ஒரு நாளும் அதுக்கப்புறம் டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எது வரைக்கும் அப்படின்னா 1992 அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ற வரைக்கும் இன்னும் அவங்க வந்து ஒபாமா கூட தான் இருக்காங்க. சோ இந்த இடத்துலயே வந்து இந்த படம் வந்து முடிய வருது. ஆக்சுவலா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும். இது வந்து ஒரு லவ் படம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா அதுக்கு நடுவுல நிறைய அரசியல் பேசியிருப்பாங்க, நிறைய புரிதல் வந்து நமக்கு வரணும் அப்படின்றத அவங்களால முடியிற அளவுக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அதை நான் உங்களுக்கு வந்து கடத்திட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், நம்புறேன். அடுத்து ஒரு தரமான படத்துல கண்டிப்பா உங்களை வந்து மீட் பண்றேன். நிறைய உண்மை கதைகளையும் நிறைய நல்ல படங்களையும் என் சேனல்ல நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் பார்க்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. நான் தேடி தேடி ஒரு படத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கேன். பாய்.